பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க அன்பை பெருக்கி எங்கள் ஆறுயிரை காக்க வந்த இறையே உம்மை வணங்குகிறேன். இளமைக்கு பாலாக இனிமைக்கு தேனாக நல்ல புலவருக்கு மேலாக எம்மை போன்றோருக்கு உயிரினும் மேலாக தவிழ்ந்து விளையாடும் கன்னி தமிழே உன்னை வாழ்த்துகிறேன். அன்பு உள்ளங்களே, அறிவு கண்களே, தமிழ்தாய் ஈண்டெடுத்த தமிழ் முத்துக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்புரை பேசவர் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க அன்பை பெருக்கி எங்கள் ஆறுயிரை காக்க வந்த இறையே உம்மை வணங்குகிறேன். இளமைக்கு பாலாக இனிமைக்கு தேனாக நல்ல புலவருக்கு மேலாக எம்மை போன்றோருக்கு உயிரினும் மேலாக தவிழ்ந்து விளையாடும் கன்னி தமிழே உன்னை வாழ்த்துகிறேன். அன்பு உள்ளங்களே, அறிவு கண்களே, தமிழ்தாய் ஈண்டெடுத்த தமிழ் முத்துக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்புரை பேசவர் அதாவது என்னன்னு சொன்னா உங்கள் அதாவது பட்டிமன்ற பேச்சை பேசுவதற்கு தான் தொடரலாம் என்று பட்டிமன்ற பேச்சை பேசுவதற்கு தான் தொடரலாம் என்று நினைத்தேன். ஆனால் சிறப்புரை ஆற்ற சொல்கிறீர்கள். உங்களை பார்த்ததில் மாணவ செல்வங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் 13 ஆண்டுகள் பள்ளியில் படிக்கின்ற அனுபவம் உண்டு. உங்களை போன்ற மாணவ செல்வங்களோடு பழகிய அந்த அனுபவத்தை இன்று நினைவு கூறுகின்றேன். உங்களை பார்ப்பதில் பெருமிதம் கொள்வதோடு மிக்க மகிழ்ச்சியும் அடைகின்றேன் என்பதை மீண்டும் ஒரு முறை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருந்தகைகள், கரை காணா மாணவர்களுக்கு கரை காட்டக்கூடிய கலங்கரை விளக்காக திகழ்பவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். அதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகுவீர்களானால் கையில் இருப்பது நிகழ்காலம், கல்விதான் உங்கள் எதிர்காலம் என்றுள்ள வந்துள்ள மாணவ செல்வங்களாகிய நீங்கள் சரித்திரம் படைத்து இமயத்தை தொட எட்ட முடியும் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மன்றம் அதாவது பட்டிமன்றம் நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. முதலாவதாக இன்றைய மன்றத்தின் தலைப்பு என்ன என்று சொல்லிடுறேன். ஒழுக்கம் பள்ளியில் ஆசிரியர் கண்டிப்பு, ஒழுக்கம் வளர்க்கிறதா, மன அழுத்தம் தருகிறதா? பள்ளியில் ஆசிரியர் கண்டிப்பு ஒழுக்கம் வளர்க்கிறதா, மன அழுத்தம் தருகிறதா? இன்னைக்கு ஆவை போல அன்னத்தை போல சிறந்த மாணவர்களாக வெளியேற வேண்டுமானால் கண்டிப்பு ஒழுக்கத்தை தான் வளர்க்கிறது என்று சொல்லி அதாவது வாதத்தை முன்வைக்க ஷாலினி, ஹாசினி, பாரி, குக்னேஷ், வெண்கா போன்ற மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களை அறிமுகத்தில் எழும்பும்படியாக அன்புடன் எந்த அணி என்பதை எனக்கு தெரிவதற்காக எழும்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அலைபேசியை கையில் அடக்கிக் கொண்டு உலகத்தையே ஆளக்கூடிய எங்களுக்கு கல்வி ஆசிரியருடைய கண்டிப்பானது மன அழுத்தத்தை தான் கொண்டு வருகிறது என்ற அணியில விஷ்ணு, யோகிதா, நித்யஸ்ரீ, சாய் கார்த்திக், தருண் ஆகியோர் ஆகிய அணியினர் பேச வந்துள்ளனர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எனவே ஆசிரியருடைய ஒழுக்கத்திற்கு முதன்மையானது ஆசிரியருடைய கண்டிப்பு தான் என்று சொல்லி பேச வருகிறார் ஷாலினி அவர்கள். வாங்கம்மா பேசுங்க.
இன்று ஆசிரியரின் கண்டிப்பு ஒழுக்கத்தை தான் தருகிறது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஆசிரியர் ஒருவர் மாணவனை திட்டினாலும் அல்லது தண்டித்தாலும் அந்த நேரத்தில் மாணவனுக்கு சிறிது மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாணவன் தான் செய்த தவறை உணரத் தொடங்கிறான். இதை நான் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் அந்த மாணவன் மனத்தில் உருவாகிறது. இதுவே ஒழுக்கத்தின் தொடக்கம். நடுவர் அவர்களே, இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு மாணவன் வீட்டு பாடத்தை முடிக்காமல் பள்ளிக்கு செல்கிறான். ஆசிரியர் காரணம் கேட்போர் மறந்துவிட்டேன் அம்மா என்று பதில் கூறுகிறார். அதனால் ஆசிரியர் அவனை திட்டி சிறிய தண்டனை அளிக்கிறார். அந்த தருணத்தில் அந்த மாணவன் இப்படி சிந்திக்கிறான், இந்த வீட்டு பாடத்தை நான் 5 நிமிடத்தில் முடித்துவிடுவேன், இதற்கு நான் ஏன் ஆசிரியர் திட்டு வாங்க வேண்டும்? அந்த ஒரு அனுபவமே பாடமாக மாறுகிறது நடுவர் அவர்களே. அதன் பிறகு அவன் வீட்டு பாடத்தை மறக்காமல் செய்வான். இது பயமல்ல, இது ஆசிரியர் மீது கற்றுக்கொண்ட ஒழுக்கமாகும். ஆசிரியர் கையில் இருந்த பிறப்பை பிரிங்கியதால் இன்று பல மாணவர்கள் தகாத பழக்கங்களுக்கு ஆளாகி கையில் தகாத பொருட்களுடன் தெரிகிறார்கள். இதுக்கு முக்கிய காரணத்தில் ஒன்று, என் பிள்ளை அடிக்க நீ யார் என்று கேட்கும் பெற்றோர்கள். மற்றொன்று மீடியாக்கள் நடுவர்களே. அறிவு மட்டும் இருந்தால் ஒரு மனிதனால் முழுமையடைய முடியுமா? ஒழுக்கமில்லாத அறிவு சமூகத்திற்கு ஆபத்தாக மாறக்கூடும். அந்த அறிவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவே பள்ளியில் கட்டுப்பாடும் தண்டனையும் தேவைப்படுகிறது. பள்ளியில் கிடைக்கும் சிறிய தண்டனைகள் நாளை சமூகத்திலும் வாழ்க்கையிலும் எதிர்கொள்ள வேண்டிய பெரிய தண்டனைகளுக்கு காக்கும் ஒரு பாதுகாப்பாகும். ஆசிரியர் தண்டனை தருவது கோபத்தினாலோ அல்லது பழிவாங்க வென்றதாலோ அல்ல, அந்த மாணவன் மேலுள்ள நம்பிக்கையால் தான் நல்ல மனிதனாக மாற முடியும். அந்த நம்பிக்கையே ஆசிரியர் தண்டனை கொடுக்கும் அடிப்படையாகும். அக்கறை இல்லாதவர் திருந்த மாட்டான், அக்கறை இருப்பவர் வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டியின் ஒரு வடிவமே ஆசிரியர்களின் தண்டனை என்று எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி சமுதாயத்திற்கு ஆபத்து என்று சொல்லி மிகவும் அருமையாக பேசினார் ஷாலினி. அதாவது அது அல்ல, மன அழுத்தம்தான் என்று சொல்லி பேச ஜிஷ்ணு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கு வணக்கம். பள்ளியில் ஆசிரியர் கண்டிப்பது மன அழுத்தம் தருகிறதா? ஆம், தருகிறது. ஆசிரியர் கண்டிக்கும் போது மாணவர்களின் மனநலனை பாதித்து பதட்டம், பயம், மனசோர்வு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் நடுவர் அவர்களே. இதனால் ஆசிரியர் பணிச்சுமை அல்லது ஆசிரியரே தனிப்பட்ட முறையில் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அது எங்கள் மீதான அணுகுமுறைகள் பிரதிபலித்து நாங்கள் எதுக்கு பலியாகிறோம் நடுவர் அவர்களே. இதனால் ஆசிரியரை எங்களுக்கு எதிரியாக கருதும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். நடுவர் அவர்களே, நான் ஒரு சிறிய கதை மூலம் இதை ஒப்பீடு காட்டுகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதில் இருக்கும்போது அவரது ஆசிரியர் அவரது அம்மாவிடம் கொடுக்கும்படி ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். அதில், உங்கள் மகனுக்கு படிப்பு வராது, நீங்கள் அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என எழுதியிருந்தது. ஆனால் அவன் அம்மாவோ அவனிடம், நீ நன்றாய் படிக்கிறாய், உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு திறமையான ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் இல்லாததால் நீ நாளையிலிருந்து அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். பல ஆண்டுகள் பிறகு அதே மாணவன் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக மாறி மின்விளக்கை கண்டுபிடித்தார். ஒரு நாள் அக்கடிதத்தை எடுத்து பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி. இது போன்று அன்றே அவர் மன அழுத்தத்தில் போயிருந்தால் நமக்கு இதுக்கு மின்விளக்கு கிடைத்திருக்குமா நடுவர் அவர்களே? அதனால் ஆசிரியர் கண்டிப்பு மன அழுத்தத்தை தான் தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் இல்லாவிட்டாலும் படித்து உயர முடியும் என்று சொல்லி சான்றாக ஆல்வா எடிசன் அவர்களை சான்றாக கூறிய மாணவனுக்கு நன்றி. இல்லை இல்லை, ஒழுக்கம்தான், கண்டிப்புத்தான் ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி வாதாட வருகிறார் ஹாசினி. அனைவரை வணங்கி உரையை பள்ளியில் ஆசிரியர் கண்டிப்பது ஒழுக்கமே தருகிறது தலைப்பை பேச வந்துள்ளேன். எடுப்பான உடை, வெடிக்கான நடை, கண்டிப்பான பார்வை, இரட்டும் தோணி, இது ஆசிரியரின் இயல்பே. காரியம் திருவதும், பிரம்பை எடுப்பதும், தண்டனை அளிப்பதும் நம் வளர்ச்சிக்கு அவர்கள் முறைமை.
நாட்டிற்கான மாணவர்கள் நல்லோராய் வளர்ந்திட நற்பணியாற்றும் ஆசிரியர்களின் கண்டிப்பு நமக்கு வாய்ந்த நல்வரமை. நடுவர் அவர்களே, ஆசிரியர் பணியானது இந்த சவால்களில் இருந்த ஒன்றாய் மாறியுள்ளது. இந்த தொழில்நுட்ப யுகத்தில் மாணவர்களுக்கு கல்வி மீதுள்ள நாட்டம் குறைந்து வருகிறது. நாட்டின் கலாச்சாரம், மரபு, பண்பாடு, நாகரிகம் போன்ற அனைத்தும் இந்த காலகட்டத்தில் குழி தோண்டி கொடுக்கப்பட்டுள்ளது. நிலையை மாற்றி மாணவர்களை ஒழுக்கத்தில் வளர்ப்பதற்கு கனையை விட கண்டிப்பே அவசியம் என்பதே என்பார். நடுவர் அவர்களே, ஒரு பாறையை அழகிய சிலையாக வடிக்க அது ஒளியினால் அடுத்து செலுத்தப்படுகிறது. தங்கத்தை தகதகவென ஒளிர வைக்க அதை சூடாற்றி புலமிட வேண்டும். நடுவர்களே, ஆசிரியர் கண்டிப்பு என்பது ஒரு மாணவனை துன்புறுத்தவோ பயமுறுத்தவோ அல்ல. அது மாணவனின் தவறை திருப்பவும் அத்தவறை அவன் மீண்டும் செய்யாமல் இருக்கவே பயன்படுகிற. நடுவர் அவர்களே, சேப்பு முடிவில் ஈடுபட்டால்தான் முடி அழகாய் மாறும். அதுபோல வாழ்க்கையில் வெற்றி பெற அடிபட்டுதான் ஆக வேண்டும். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், ரோட்டில் சொல்ல எவனோ ஒருவன் தவறு செய்வதை கண்டு கூப்பிட்டு தட்டி கேட்க முடியுமா? உரிமை உள்ளவருக்கு தானே கண்டிக்க முடியும் ஐயா. அடிக்கின்ற கைதான் அணைக்கும். எனவே ஆசிரியர் கண்டிப்பு தாயின் கண்டிப்புக்கு சமமாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கம் புறமிட்டால்தான் ஒளிரும், அதுபோல ஆசிரியர் வழியாகத்தான் ஒளிர முடியும் என்று தன்னுடைய வாதத்தை பதிவு செய்த மாணவிக்கு நன்றி. இல்லை இல்லை, மன அழுத்தமே என்று அடுத்து பேச வருகிறார் யோகிதா. வாருங்கள் அம்மா. கூடியுள்ள அனைவருக்கும் மற்றும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பள்ளியில் ஆசிரியர்கள் கண்டிப்பு மாணவர்களுக்கு மன அழுத்தம் தருகிறதா? ஆம், தருகிறது என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, ஒரு மாணவனை கண்டித்தால் அவன் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று விடுவானா அல்லது ஒழுக்கத்தில் சிறந்த மாணவனாக தான் மாறிவிடுவானா? இல்லை நடுவர் ஐயா, மாறாக அவனுக்கு அந்த ஆசிரியர் மீது கோபமும் பெருசுதான் உண்டாகும். அதே ஆசிரியர் அவரை நன்றி, வணக்கம். வைரமுத்துவின் வரிகளையெல்லாம் முன்வைத்து ஆசிரியர் பெருமக்கள் அன்பாக பழகினால்தான் அணுக வேண்டும், பழகினால்தான் ஆணித்தரமாக நாங்கள் ஒளிர்வோம் என்று சொல்லி பதிவு செய்த மாணவிக்கு நன்றி. அடுத்து வருகிறார் சாரி. என்னதான் பேச போறாரோ பார்க்கலாம். வாங்க. கண்டிக்கும் போதோ பக்கத்து வீட்டுக்காரன் தன் பிள்ளையை கண்டிக்க அம்மா எப்படி அனுமதிக்க மாட்டாங்களோ அதே போல்தான் ஆசிரியரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஐயா, கண்டிப்பு என்பது நம் மீது உள்ள அக்கறை தானே தவிர வேற என்ன நண்பரே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு சின்ன சின்ன தோல்வி கூட ஏத்துக்க முடியாம அழுகுறாங்க. இதுவே 90s கிட்ஸா பாருங்க, நல்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. தோத்தாலும் ஜெயிச்சா
மாணவிகளுக்கு ஒரு சொலவடைகளை சொல்லி கண்டிப்புத்தான் ஒழுக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசி சென்றுள்ளார் பாரி. அவருக்கு நன்றி. இல்லை இல்லை, மனம் அழுத்தம் தான் என்று சொல்லி அடுத்து பேச வருகிறார் நித்யஸ்ரீ. நெற்றியடி கொடுப்பாரா பார்க்கலாம். இதனால் அவர்கள் பள்ளி செல்ல பயப்படவோ படிப்பில் ஆர்வமோ தொடங்கினர். மாணவர்களை கண்டிக்காமல் கனியுடன் நடத்தும் ஆசிரியர் உணர்வு ரீதியாக மாணவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்கின்றனர். இந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? மாணவர்கள் தங்கள் தேவைகளையும் அசௌகரியங்களையும் தைரியமாக வெளிப்படுத்தும். நடுவர் அவர்களே, என் எதிரணி தோழி சொன்னாங்க, பாறைய உரியால அடித்தால்தான் அழகிய சிற்பமா மாறுமா. நடுவர்களே, நாங்கள் பாறையாக இருந்தால் தானே நீங்கள் அடிக்கணும். நாங்கள் மென்மையான களிமண். நடுவர்களே, எங்க வீட்டுல செல்லமா தட்டி தடவி மண்பாண்டமா மறந்து வச்சிருக்காங்க. பள்ளியில ஆசிரியர்கள் அடித்தோ உருட்டியோ விட்டா நாங்க வளைஞ்சு போயிட மாட்டோமா? நாங்கள் பாறையில் நடுவர்களே, மண்பாண்டம். ஒரு சிறிய கதை சொல்ல விரும்புகிறேன். என் தாத்தாவுக்கு 6-7 பிள்ளைகளில் ஒருவர் என் அப்பா. என் அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே என்று நான் நடுவர்களே. என் வீட்டில் நான் ராஜகுமாரி. நடுவர்களே, என் தாத்தா என் அப்பா படிக்கல என்றால் தோல் உரிச்சிருவாராம், பள்ளியாசனை உரிச்சிருங்கன்னு சொல்லுவாராம். இப்போ காலம் மாறிடுச்சு நடுவர்களே. முந்தி கோயில கூட கல் சிற்பங்கள், இப்போது சுண்ணாம்பு சுதை சிற்பங்கள். நடுவர்களே, நான் கேட்கிறேன், எங்களை சுண்ணாம்பு சுதை சிற்பங்களாக உருவாக்குங்கள். அப்படி என்றால் என்னுடைய ஒரே வாதம். ஒரு கேள்வி கேட்க நடுவர்களே, ஒரு மாணவனுக்கு ஒரு பாடம் பிடிக்கல என்றால் யாரிடம் பிரச்சனை? ஆசிரியரிடம் தானே பிரச்சனை. முதல்ல ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் பிடிக்கணும், அதன் பின்புதான் அவனுக்கு பாடம் எதுவா இருந்தாலும். நாங்கள் பிறந்து வந்த சூழ்நிலை அப்படி ஐயா. இதனால் எங்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பு மன அழுத்தத்தை தருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி. அடுத்த அணியினருக்கு சவாலாக பேசினார். அது மட்டுமல்ல, நாங்கள் துணை சிற்பங்கள், எங்களை ஆசிரியர்கள் அன்போடு அணுகினால் நாங்களும் மலராக மலர முடியும். அது மட்டுமல்ல, பெரிய ஒரு சிற்பமாக திகழ முடியும் என்று சொல்லி பேசிய நித்யஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஒழுக்கம்தான் விழுப்பம் தருகிறது என்று சொல்லி பேச வருகிறார் குகணேஷ். எப்படி பேசுவார் பார்க்கலாம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் அன்பு ஆசிரியர்களே, என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய விவாத தலைப்பு ஆசிரியர்களின் கண்டிப்பு ஒழுக்கம் வளர்க்கிறதா அல்லது மன அழுத்தம் தருகிறதா? நான் ஒழுக்கம் தான் வளர்க்கிறது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அதற்கு முன்னாடி நடுவரையா எதிரே தோழி சொன்னாங்க, அவங்க களிமண்ணா அவங்கள உருட்டி தடவி பானையாக வழிட்டு வெட்டிக்காங்க அப்படி இப்படி என்று. நடுவர்களே, நான் கேட்கிறேன், உருட்டி தடவி சூளை சுட்டெடுத்தாதானே நடுவரையா உருட்டியாக இருக்கும். அது எதிரே தோழிக்கு தெரியாது போலயே. ஒழுக்கம் கற்றால் உயர்வு என்ற பழமொழி நமக்கெல்லாம் தெரியும். ஒழுக்கம் என்பது இயல்பாக பிறப்பதல்ல, அது பழக்கமாக உருவாகுவது. அந்த பழக்கத்தை உருவாக்க சில நேரங்களில் கண்டிப்பு தேவை. ஒரு ஆசிரியர் நம்மை கண்டிப்பது நம்மை கோபப்படுத்தவோ அல்லது அவமானப்படுத்தவோ அல்ல, அவர் ஒரு பாதுகாப்பும் வேதி. நடுவர்களே, ஒரு சிறிய உதாரணமாக நடுவர்களே, என் வகுப்பில் ஒரு மாணவன் தினமும் தாமதமாக வருவான். அவனை சீர்படுத்தும் பொருட்டு சற்று நேரம் என் ஆசிரியர் அவனை வெளியே நிறுத்தினர்.
மறுநாள் அவனுடைய பெற்றோரிடம் வந்தான் அந்த நண்பன். பெற்றோருக்கும் என் ஆசிரியருக்கும் ஒரே வாக்குவாதம். என் மகனை நீங்கள் எப்படி வெளியே நிறுத்துவது என்று. சிறிது நாட்கள் கடந்தனர். பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூறுகை வந்தது. அப்போ என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? அதே பெற்றோர் என் ஆசிரியரும் புலம்புகிறார்கள். மேம், அவன் சீக்கிரமா எழுந்துக்க மாட்டேன் என்கிறான், உனக்காக சாப்பிட மாட்டேன் என்கிறான், வீட்டுல எந்த நேரமும் போன என்ன மாசம் வாங்கி காப்பாங்க என்கிறார்கள். நண்பர்களே, நான் கேட்கிறேன், உள்ளே எப்படி உருப்படுவான்? ஆசிரியர் கண்டிக்க போறேன்னா அவன் சீக்கிரமா எழுந்துக்கவில்லை என்றா நீங்க 2 போடு போடணும். வீட்டுல ஒரே போனை பொறுத்து வேடிக்கை பார்க்குற பெற்றோர்கள் தானே. டீச்சர் தண்ணி கேட்க போறாரு, நீங்களும் தண்ணி கேட்க மாட்டீங்க. ஆனா அந்த புள்ள எப்படி படிப்பிலும் ஒழிக்கட்டே சிறந்து விளங்கணுமா? நியாயமான நண்பர்களே. படிச்சா படி, எடுனா எடுத்து அவன் விற்பனைக்கு விட்டு ஆசிரியர் சிவனேர் இருந்தா எங்க எதிர்காலம் என்ன அவர் நண்பர்களே? ஆசிரியர் மாணவர்களை கண்டிக்க போறாரே என்று கூறும் சமூகம் மாணவர்களுக்கு எதிராக தான் செயல்படுகிறேன் நான் கூறுவேன். வேலை இல்லாத தோட்டம் பைகள் அறிவர் போல் கண்டிப்பில்லாத கல்வி திசை தவறிவிடும். ஒரு மாணவன் காலத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்வது, விதிகளை மதிக்க கற்றுக்கொள்வது, ஒரு புறம் நடக்க கற்றுக்கொள்வது அனைத்தும் ஆசிரியர்களின் கண்டிப்பில் தான். ஒரு ஆசிரியர் நமக்கு நண்பன் மட்டுமல்ல, ஒரு நெறியாளர். அந்த நெறியை மேம்படுத்த சில நேரங்களில் கண்டிப்பு தேவை. ஆனால் ஆற்றில் அணை இல்லை என்றால் நீர் வல்லமாக. ஆனால் நண்பர்களே, ஏன் ஆசிரியர் மாணவனை கண்டிக்கிறார்கள்? அவர்கள் காட்டுணர்ச்சியை காட்டவா? இல்லை, அவனை எப்படியாவது திருட்டி அறவரை பற்றிட மாட்டோமா என்ற அக்கறையில் தானே. ஆனால் நடுவர் அவர்களும் ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு உட்பட்டவராக தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பானையை வரைய முடியும், ஆசிரியர்கள் தான் மாணவனை உருவாக்க முடியும் என்று சொல்லி ஆணித்தரமாக உறுதிப்படுத்திய மாணவனுக்கு நன்றி. அடுத்து மன அழுத்தமே என்று பேச வருகிறார் சாய் கார்த்திக். வாருங்கள் ஐயா, உங்கள் உரையை தொடர்ந்து. நடுவர் அவர்களே மற்றும் இதில் கூடியுள்ள அவையவர்களுக்கும் எண்ணணி தோழர் தோழிகளுக்கும் எதிரணி தோழர் தோழிகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி என் உரையை தொடர்கிறேன். நடுவர் அவர்களே, 40 மாணவர்கள் இருக்கும் வகுப்பறையில் ஒரு மாணவனை கண்டிக்கும் போது அவனுக்கு ஏற்படுத்துவது ஒழுக்கமல்ல, மன அழுத்தமே என்பது. நண்பர்கள் அவனை கேலியாக பார்ப்பார்கள் என்ற எண்ணமே அவனை கூடி குறுக செய்கிறது. நடுவர் அவர்களே, ஆசிரியர் என்பவர் 2வது தாய். ஒரு தாய் தவறு செய்த பிள்ளையை தனியாக அழைத்து திருத்துவாரே தவிர ஊரே பார்க்கும்படி அவமானப்படுத்த மாட்டார். பயத்தோடு படிக்கும் பாடம் மனதில் இருக்குமா? ஆசிரியரே, ஒரு பயத்தோடு அந்த மாணவன் அந்த பாடத்தை படிக்கும் போது அவனுக்கு அது மண்டையில நிற்குமா? அவர்களே, வகுப்பறை என்பது நந்தவனமாக இருக்க வேண்டும், விசாரணை அறையாக மாறிவிடக்கூடாது. ஆசிரியர்களின் வார்த்தைகள் மாணவர்களை உயர்த்த வேண்டும், உடைக்க கூடாது. கற்றுக் கொடுத்தல் என்பது கலை, அதில் கடும் துரைப்பு வேண்டாம், கனிவு வேண்டும். இனிய உளவாக இன்னாது குரல், கனி இருப்ப காய்க்க வந்தன்று என்றார் வள்ளுவ பெருமான். நடுவர் அவர்களே, இப்ப நான் என்னோட ஒரு விலங்கை 10 விளையாட செய்ய வேண்டும் என்றால் நான் அதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அப்போது அது என்னிடம் ஒரு முறை பந்தளித்தால் நான் அதற்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தேன். மீண்டும் என்னிடம் பந்தளித்தால் மீண்டும் அதுக்கு நான் ஒரு பிஸ்கெட் கொடுத்தேன். அப்போது அன்போடு மரமனை போடும் தான் விலங்குகளையே வசப்படுத்துகிறோம். நண்பர்களே, 5 அறிவுடைய அதற்கே அன்பு மரமனைப்பு மூலம் வசப்படுத்துகிற போது 6 அறிவுடைய எனக்கு கண்டிப்பா நீங்களே கூறுங்கள் நடுவர்களே. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும் என்பது பழமொழி. அடிக்கணும், துன்புறுத்தணும்னு எந்த இதுலயும் குறிப்பிடல. எனவே ஆசிரியர்களின் கண்டிப்பு மாணவர்களை மனதளவில் பலவீனப்படுத்துகிறது என்பதை ஆணித்தரமாக அடித்து கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதை சிதைக்கப்படுவது மாத்திரமல்ல, அடித்தாலும் 2வது பெற்றோராக இருந்து அடையுங்கள் என்று நமக்கு ஒரு செய்தியை பதிவு செய்த மாணவனுக்கு நன்றி. அடுத்து லாஸ்ட் நாட் லீஸ்ட் என்று சொல்லி வெண்பா அவர்கள், ஒழுக்கம் தான் ஆசிரியர்கள் கண்டித்தால் தான் ஒழுக்கம் வளரும்
மாடு மரியாதை என்ற பழமொழி இருப்பது தெரியாது போல. ஆசிரியர் கண்டிக்கும் போது அந்த மாணவன் தன் எதிர்காலத்தில் உங்களால் தான் நான் இந்த உயர்நிலையில் இருக்கிறேன் என்ற ஆனந்த கண்ணீரோடு கூடுவான் பெருமையோடு. ஆசிரியர்கள் என்பவர் பாட புத்தகத்தை புகட்டுவது மட்டுமல்ல, அவர் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மொழி விளக்கும். ஆசிரியர் கண்டிக்கவில்லை என்றால் மாணவர்கள் ஒழுக்கம் என்பதை டிக்ஷனரியில் தான் தேட வேண்டியிருக்கும் நடுவர் அவர்களே. மாணவர்கள் நேரத்திற்கு பள்ளி வருவது, பொறுப்புடன் செயல்படுவது, மரியாதையுடன் பேசுவது, பிறரை மதிப்பது போன்ற அடிப்படை ஒழுக்கங்களை ஆசிரியர்கள் தான் கற்பிக்கிறார்கள். ஆசிரியரின் குரல் உயர்ந்தவுடன் மாணவனின் போஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஆகுது, கவனம் ஷார்ப் ஆகுது, நோட்டு தானா தொடங்குது. கண்டிப்பு இல்லாத பள்ளி வைஃபை இல்லாத மொபைல் மாதிரி நடுவர்களே. ஒழுக்கம் இல்லாத கல்வி அடித்தளம் இல்லாத கட்டிடம் போடுறது. அந்த அடித்தளத்தை அமைப்பவர் நம் ஆசிரியர்கள் தான். அந்த காலத்துல ஆசிரியர் கண்டிச்சாங்க. இந்த காலத்துல என்னன்னா ஆசிரியர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஆனா ஒழுக்கம் மட்டும் அந்த காலத்துல தான் அட்டெண்டன்ஸ் போட்டுச்சு. அவங்க எல்லாருமே குக்கர் இருக்கும். அது ஏன் விசில் விடுது? ப்ரெஷர்னால தான். நம்ம ஆசிரியர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறனால தான் அவங்க சில நேரம் குக்கர் விசில் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நல்ல மனுஷனா இருந்து சமுதாயத்துக்கு முக்கியமானவனா இருந்தா அதுக்கான ஒரே காரணம் நம்ம ஆசிரியர்கள் தான். எனவே மாண்புமிகு அவையோரே, ஆசிரியர் கண்டிப்பதில் மன அழுத்தம் அல்ல, ஒழுக்கமே வளர்க்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்கள் வழிகாட்டியர்களாக திகழ்வதோடு அகழ்ந்தடு தோண்டு அப்போதுதான் தெரியும் ஆற்றல் என்று சொல்லி ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய திறமை ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் ஒன்று என்று சொல்லி பேசிய மாணவிக்கு நன்றி. அடுத்து மன அழுத்தத்தையே கொடுக்கிறது என்று சொல்லி மன அழுத்தத்தின் காரணமாக தான் நான் பேச வந்துள்ளேன் என்று சொல்லி வருகைப்புரை புரிய இருக்கிறார் தருண். வாருங்கள் ஐயா, உங்கள் உரையை நிகழ்த்தலாம். வாருங்கள். இங்கு அமர்ந்துள்ள நடுவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஆசிரியர்கள் கண்டிப்பை மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தான் தருகிறது என்னும் தலைப்புடன் பேச வந்துள்ளேன். ஆர்ப்பாட்டம் கூறுவது போல ஒவ்வொருவரும் ஒரு மேதை தான். ஒரு அம்மா தன் குழந்தைக்கு நிலவை காட்டி குருவிக்காக காட்டி சோறு ஊட்டுகிறார். சொம்பை எடுத்து அடித்து மிரட்டி உட்கார சாப்பிட்டு ஊட்டுவாரா? ஆசிரியர் அம்மா மாதிரி கூறினார் நண்பர். அதைத்தானே நான் கூறுகிறேன். ஆசிரியரே, என் அறிவு பசுக்கு அன்போடு பணியோடு சோறு போன்ற என்று அழுதுகிட்டே கொஞ்சம் சாப்பிட்ட உடம்பில் ஒட்டாது. அதுபோல பயத்தோடு படித்தது எப்படி இன்னைக்கு எட்டு நடத்துவர்களே. அம்மா, ஒரு குழந்தையை தண்டனையா தேர்ந்தெடுத்து வன்முறையும் தொட்டமைக்கு மகன்மா காரணம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கூறினார், பிரசிரியர் முதல் ஆசிரியருக்கு விசில் அடிக்கிறதா? குக்கரில் போட்டு கொதிக்க விட்டது நானா அம்மா? அவர்களுக்கு நேர்களை இருப்பவர்களும் அதற்கு கல்வி கொள்கை போன்றேன் அம்மா. நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்து என்னையும் மகிழ்ச்சியாக படிக்க வைக்கிறது தானே எங்களோட வாதம். நடுவர்களே புத்தகம் வழியை கொள்கையே எங்களுக்கு வசதி சொல்லின் காரணத்துக்கு அடிமை இல்லையா? எனக்கு உரம் போடுவதாக நினைத்த ஆசிரியர்கள் வீசும் சொல்களை நான் ஆக்செப்ட் பண்ணது போல அறிவிக்கிறேன் ஐயா.
தீர்ப்பு வழங்குவதா, இல்லை துலாக்கோலை போல செயல்படுவதா? நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என வாதிட்ட நக்கீரரை போல நடுநிலைமையில தீர்ப்பு வழங்க நடுவராக அழைச்சிட்டீங்க. என்ன செய்ய? சரி, நான் சில கருத்துக்களை பதிவு செய்து முடிவை சொல்கின்றேன். இதுல ஒரே பதிலை எடுத்துக்கிட்டோம்னா அது பொருந்தாது அப்படின்னு நான் கருதுகிறேன். ஆசிரியருடைய கண்டிப்பானது எப்படி, எதற்காக, எந்த முறையில் வழங்கப்படுகிறது என்பதுதான் இந்த முடிவை தீர்மானிக்கிறது. ஆசிரியர் சிலர் மாணவர்கள் தப்பு செஞ்சா இழிவுபடுத்தி கத்தி பேசுவது, நண்பர்கள் முன் அவமானப்படுத்தி பேசுவது, தொடர்ந்து மாணவனை பயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வது, இது அது மட்டுமா மாணவர்களிடம் மதிப்பில்லாத வேண்டாத வார்த்தைகளை உதிர்த்து விடுவது, இது போன்ற செயல்கள் எல்லாம் ஆசிரியர்கள் செய்தால் மாணவர்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம், சிலருக்கு ஒரு மாணவன் பேசினாலே பள்ளிக்கு கூட வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய பள்ளி வெறுப்பையும் கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் நடப்போமானால் அதாவது சிறந்த மாணவனை உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன். அடுத்தது, ஒரு மாணவனின் நடத்தை மீது கவனம் செலுத்த வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள். மாணவர்கள் தவறு செய்தால் நீ தவறு செய்தாய், நீ மோசமானவன் என்று கூறாமல் அமைதியாக மரியாதையோடு காரணத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பீர்களானால் ஆசிரியர் பெருமக்களே, உங்களுடைய கண்டிப்பானது மாணவர்களுக்கு பொறுப்பு, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றை வளர்க்க உதவும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒழுக்கம் என்பது பயம் அல்ல, பயத்தில் உருவாகும் கட்டுப்பாடு. எடுத்துக்காட்டாக நான் சொல்லணும்னா, ஒரு ஆசிரியர் கிளாஸ் ரூம ரொம்ப பின் ஆஃப் சைலண்ட்ல அழகா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த வகுப்பானது ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு இன்டராக்ஷன் இல்லை என்கிறது தான் நான் சொல்லுவேன். அதாவது மாணவருடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்லாசிரியருடைய பண்பாக காணப்படும். பாருங்க, அவன் என்ன செய்வான் தெரியுமா? பயத்துல பின் ஆஃப் சைலண்ட் கிளாஸ்ல இருப்பான். அடுத்த வெளியில போனோட என்ன சொல்ற, அது வருது பாரு. உயர்திணையில இருக்கக்கூடிய நம்ம அது அக்கினை ஆக்கிடுவோம். அதை நம்ம கண்டிப்பாக மனதில் பதிய வச்சுக் கொள்வது முக்கியம். அது புரிதலில் ஒரு மாணவனிடம் புரிதலில் உருவாக்கும் ஒழுக்கம் தான் நிலையானது என்று நான் பதிவு செய்கிறேன். ஊர்ல எல்லாம் பேசுவாங்க, ஊர்காட்டுல கிராமத்துல எல்லாம் முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்த்தா நேரா வளரும், அழகா வளரும். அதே போல மாணவர்களை கண்டிப்பது ஆசிரியருடைய முக்கிய கடமை. அது தவறு அல்ல. ஒரு ஒழுக்கம், அது தவறு அல்ல. ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டுமானால், ஒரு மாணவரை உருவாக்க வேண்டுமானால், நாளைய தலைவனை உருவாக்க வேண்டுமானால் அவனை கண்டித்து அவனுக்கு அறிவுரை வழங்குவது முக்கியமாக காணப்படுகிறது. ஆனால் அந்த கண்டிப்புடன் அன்பையும் சேர்த்து வளர்ப்பீர்களானால் அவர்கள் சிறப்பாக வளர்வது மாத்திரமல்ல, நாம் செதுக்கும் சிற்பங்கள் சரித்திரம் படைப்பார்கள். அப்போது நம் பள்ளி கல்வி பெறும் இடமாக, மனநலம் பாதுகாக்கும் இடமாக, மனித மாண்பு வளர்க்கும் இடமாக ஒளிரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆசிரியர் முடிவு வந்துவிட்டது. ஆசிரியரின் கண்டிப்பானது மாணவர்களுக்கு மன அழுத்தம் தராதவரை ஒழுக்கத்தை வளர்க்கும். ஆசிரியர்களின் கண்டிப்பானது மாணவர்களுக்கு மன அழுத்தம் தராதவரை ஒழுக்கத்தை வளர்க்கும். இவ்வாய்ப்பை நல்கிய இப்பள்ளி நிறுவனத்தார், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருந்தகைகள்